அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவும் சூப்பரான ஒரு கொள்ளு ரசம் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்பவும் ஈஸியாக இருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க. தேவையான அளவு கொள்ளு. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு கொள்ளு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க. வடச்சட்டியில் போட்டு நல்லா வடச்சட்டி ஹீட் ஆனதையும் போட்டு நல்லா பொரித்து எடுத்தோம்னா நல்லா சடை போட்டான்னு தெரிக்குங்க. அந்த அளவுக்கு வரும்போது கொள்ளை நம்ம எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். கொள்ளு எந்த காரணத்தோடு கருவ விடக்கூடாது. நல்லா பொரிச்செடுத்த பின்னாடி நம்ம நார்மலாக எப்பவும் ரசத்துக்கு எப்படி நம்ம குருமிளகு, ஜீரகம், வரமிளகா, கொத்தமல்லி இதெல்லாமே போட்டு வறுத்தெடுக்கிறோமோ அதே மாதிரி எல்லாமே நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. வறுத்தெடுத்த பின்னாடி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பக்கத்தில் நான் ஆப்பம் ஊற்றிட்டுருக்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் தாங்க இன்றைக்கி. மதியத்துக்கு சளி பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சரி கொள்ளு ரசம் வச்சிடலாமே அப்படின்ட்டு கொள்ளு ரசத்துக்கு தாங்க ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பூண்டு தட்டி போட்டு கருவேப்பிலையும் போட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற ரசத்தை நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை நம்ம அதில் தேவையான அளவு போட்டுக்கலாம். 2லேருந்து 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் காரசாரமாக நல்லாயிருக்கும். போட்ட பின்னாடி மீதி இருக்க நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுனா நமக்கு அவசரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க. சூப்பரான கொள்ளு ரசம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.